Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த series of videosல நாம cleft sentences பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல it cleft sentences பத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேல ஐ கார்ட்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு லெசன்ல நாம pseudo cleft or WH cleft sentences பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லெசனில் நாம் it cleftையும் WHயும் கம்பேர் பண்ண போகிறோம் அண்ட் WHஏ நெகட்டிவில் கொஸ்டினில் எப்படி சொல்லலான்றதை பார்க்க போகிறோம் அண்ட் நிறைய relevant டிவி ஷோ கிளிப்பிங்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ without any further delay, let's get started. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே it cleft அண்ட் WH cleftோட கம்பேரிசன் தான். ஸோ it cleftல இருந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா it be verb is or was something ப்ளஸ் ஒரு clause வரும், that, who or which clause வரும். WH cleftல ரொம்ப காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் cleft தான். வாட் clause வச்சு தான் நம்ம சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ மற்ற WH வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காமனாக இந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்போக்கன் இங்கிலீஷில் வெரி வெரி காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த WHல வாட் cleft தான். ஸோ அதில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட் clause எழுதுவோம். அதாவது வாட் சப்ஜெக்ட் வேர்புன்னு இருக்கும். அடுத்தது பி verb is or was ஏதாவது ஒன்று எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சம்திங் என்ன விஷயத்தை எம்ஃபசைஸ்டாக சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு சொல்லுவோம். இட் cleftல பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே எம்ஃபசிஸ் வரும். வாட் cleftல அதாவது WH cleftல கடைசியாக வரும். இப்போ இது ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் பண்ணி சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் WH cleftல நிறைய டீட்டெயில் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ நீட் மணி, எனக்கு பணம் தேவை. இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். இப்போ இதை எப்படி இட் cleftஆகவும் WH cleftஆகவும் சொல்லலான்னு பார்ப்போம். இட் cleftனா என்ன பண்ணணும்? பணம் தான் எனக்கு தேவை, எனக்கு பணம் தேவைன்றதை எம்ஃபசைஸ்டாக பணம் தான் எனக்கு தேவை, எனக்கு தேவையானது பணம் தான். இது எப்படி சொல்லலாம்? இட் பி verb சம்திங்னு சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் தட் clause பாருங்கள். இட் இஸ் மணி தட் ஐ நீட். ஸோ இங்கே பணம் தான் அப்படின்னு பணத்தை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் மணி தட் ஐ நீட். WH cleftல இது எப்படி சொல்லலாம்னா வாட் ஐ நீட். ஓகே, வாட் சப்ஜெக்ட் verb போட்டோம். வாட் ஐ நீட் இஸ் சம்திங்கிற இடத்துல மணி. என்ன விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறோமோ அதை சொல்லுவோம். வாட் ஐ நீட் இஸ் மணி. எனக்கு தேவையானது பணம், பணம் தான் எனக்கு தேவையானது. ஓகே, ஸோ ஒரே சென்டென்ஸை 2 டிஃப்ரெண்ட் கிளெஃப்ட் ஸ்ட்ரக்சரில் சொல்லியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நார்மலாக சொல்கிறதுக்கும் அதே அர்த்தம் தான். என்ன எம்ஃபசைஸ் எப்படி கொடுக்குறோன்றதை பொறுத்து இது மாறும். யூஸ்வலி WH cleft வந்து வெரி காமன் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இட் cleft வந்து சம்டைம்ஸ் இட் கேன் சவுண்ட் ஃபார்மல். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ என்ஜாய்ஸ் கிளாசிக்கல் மியூசிக். இது நார்மல் சென்டென்ஸ். இது இட் cleftல எப்படி சொல்லலாம்? இட் இஸ் கிளாசிக்கல் மியூசிக் தட் ஹீ என்ஜாய்ஸ். வாட் cleftல வாட் ஹீ என்ஜாய்ஸ் இஸ் கிளாசிக்கல் மியூசிக். ஓகே, ஸோ இப்போ நாம் WH cleftல நார்மல் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், WH சொல்லி சொன்னால் எப்படி இருக்குன்றதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஐ நீட் சம் டைம். எனக்கு தேவைப்படுறது கொஞ்சம் டைம், இல்லை கொஞ்சம் டைம் தான் எனக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஐ நீட் இஸ் சம் டைம். ஓகே, நார்மலாக இருக்கும்போது ஐ நீட் சம் டைம். WH cleftல எப்படி சொல்லலாம்? வாட் ஐ நீட் இஸ் சம் டைம். எனக்கு தேவைப்படுறது கொஞ்சம் டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவள் டான்ஸ் கற்றுக்கிட்டா. ஷீ லேர்ன்ட் டான்ஸ். அவள் கற்றுக்கிட்டது டான்ஸ், இல்லை டான்ஸ் தான் அவள் கற்றுக்கிட்டது. வாட் ஷீ லேர்ன்ட் வாஸ் டான்ஸ். ஓகே, வாட் ஷீ லேர்ன்ட் வாட் clause சொல்லியிருக்கோம். அடுத்தது பி verb வாஸ் சம்திங்னு சொல்லியிருக்கோம். அந்த சம்திங் தான் இங்கே எம்ஃபசைஸ்டாக இருக்குது. டான்ஸுன்றது தான் கரெக்டாக. ஸோ கிளெஃப்ட் சென்டென்சஸ் பொதுவாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன், எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு ஒன்று. இன்னொன்று, யாராவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லும் போது அது இல்லை இதுதான் அப்படின்னு கரெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவள் இந்த சம்மர் லீவில் பாட்டு கற்றுக்கிட்டா அப்படின்னு. இல்லை இந்த சம்மர் லீவில் அவள் கற்றுக்கிட்டது டான்ஸ், இல்லை டான்ஸ் தான் அவள் கற்றுக்கிட்டது, பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாட் ஷீ லேர்ன்ட் வாஸ் டான்ஸ் நாட் சிங்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் எனக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணான். ஹீ கிஃப்டட் மீ அ வாட்ச். அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணது ஒரு வாட்ச், இல்லை ஒரு வாட்ச் தான் அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணான். வாட் ஹீ கிஃப்டட் மீ வாஸ் அ வாட்ச். வாட் clause இருக்குது, பி verb இருக்குது, சம்திங் எம்ஃபசைஸ்ட் சம்திங். வாட் ஹீ கிஃப்டட் மீ வாஸ் அ வாட்ச். நெக்ஸ்ட் ஒன். இப்போது இந்த வாட் cleftோடைய டைப் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தது டைப் 1, அதாவது வாட் clause இருந்துச்சு, பி verb இருந்துச்சு, சம்திங்கிற இடத்துல ஏதாவது ஒரு நவுன் தான் இருந்துச்சு கரெக்டாக. இப்போது அந்த சம்திங்கிற இடத்துல ஒரு clause இருந்தால் அதை எப்படி சொல்ல போகிறோன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு பிரேக் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இதுவே ஒரு clause இருக்கிற சென்டென்ஸாக இருக்குது கரெக்டாக. ஐ திங்க் தட் வி நீட் அ பிரேக். ஒரு நவுன் clause சென்டென்ஸ். ஐ திங்க் தட் வி நீட் அ பிரேக். நம்மளுக்கு ஒரு பிரேக் தேவைன்னு நான் நினைக்கிறேன்.
நான் நினைக்கிறது என்னன்னா நமக்கு ஒரு பிரேக் தேவை. ஓகே, நான் நினைப்பது நமக்கு ஒரு இடைவேளை தேவை என்று இப்படி சொல்கிறதுக்கு தான் வாட் கிளெஃப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாட் ஐ திங்க் இஸ் தட் we need a break. What I think is that we need a break. ஸோ இங்கே வாட் clause இருக்குது, be verb இருக்க வேண்டிய இடத்துல is இருக்குது, சம்திங்ன்ற இடத்துல ஒரு clause இருக்குது. இந்த clause தான் இங்கே ஹைலைட்டடாக இருக்குது. நமக்கு பிரேக் தேவைன்றது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் என்ன விஷயம்னா நமக்கு பிரேக் தேவைன்றது, அதுதான் நம்ம இங்கே எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அது இங்கே clause-ஆக வந்திருக்கு. ஸோ வாட் ஐ திங்க் இஸ் தட் we need a break, that இல்லாமலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எல்லாம் முக்கியம்னு நீ புரிஞ்சுக்கணும். You need to understand that everything is important. நீ புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இல்லைனா நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்படியும் சொல்லலாம். என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாம் முக்கியம்னு. What you need to understand is that everything is important. இங்கே that இல்லாமலும் சொல்லலாம். What you need to understand is everything is important. Okay, you need to understand everything is important. What you need to understand is everything is important. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணதில்லைன்றது என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. இட் சர்ப்ரைஸ்ட் மீ தட் ஹி நெவர் ஷேர்ட் எனி திங் வித் மீ. ஸோ இதை WH கிளெஃப்டில் எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு தமிழில் பார்ப்போம். என்ன ஆச்சரியப்படுத்தினது எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எதுவுமே அவன் ஷேர் பண்ணதில்லைன்றது. இல்லைனா அவன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணதில்லைன்றது தான் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. ஓகே, ஸோ இந்த clause தான் இங்கே ஹைலைட்டடாக இருக்குது. எதுனா அவன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணதில்லை, இந்த clause தான். ஓகே, ஸோ வாட் கிளெஃப்டில் உங்களுக்கு தெரியும், அந்த எம்ஃபசைஸ்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம கடைசியாக தான் சொல்லுவோம். ஸோ வாட் clauseல இங்கே என்ன போடலாம்? வாட் சர்ப்ரைஸ்ட் மீ வாஸ், வாட் சர்ப்ரைஸ்ட் மீ வாஸ் தட் ஹீ நெவர் ஷேர்ட் எனி திங் வித் மீ. ஓகே, ஸோ வாட் clauseல வாட் சர்ப்ரைஸ்டு மீ இருக்குது, be verb பிளேஸில் was இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்ன்றதால was போட்டிருக்கோம். தட் இல்லாமலும் இந்த clause எழுதலாம். ஓகே, he never shared anything with me. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் WH கிளெஃப்ட் வந்து பார்ப்போம். அவனோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் ஹிஸ் பிஹேவியர். எனக்கு பிடிக்காதது அவனுடைய பிஹேவியர். இல்லை, அவனுடைய பிஹேவியர் தான் எனக்கு பிடிக்கல. சரியா? எனக்கு பிடிக்காதது வாட் ஐ டோன்ட் லைக் இஸ் அவனுடைய பிஹேவியர், ஹிஸ் பிஹேவியர். வாட் ஐ டோன்ட் லைக் இஸ் ஹிஸ் பிஹேவியர். ஓகே, அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸுடைய ரேட்டு, அதாவது காஸ்ட் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறோம். ஷி டென்ட் லைக் த காஸ்ட் ஆஃப் திஸ் ட்ரெஸ். அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பிடிக்கலன்னா இந்த ட்ரெஸ்ஸுடைய ப்ரைஸ் தான். மற்ற எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் பிடிக்காதது அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸுடைய ப்ரைஸ். ஓகே, வாட் ஷீ டென்ட் லைக் அபவுட் திஸ் ட்ரெஸ், இல்லைனா வாட் ஷீ டென்ட் லைக் வாஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் ட்ரெஸ். ஓகே, இப்படியும் சொல்லலாம். வாட் ஷீ டென்ட் லைக் அபவுட் திஸ் ட்ரெஸ் வாஸ் த காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் த மனி. நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயம் எதுன்னு பார்த்தனா பணம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயம், நீ கவலைப்பட தேவையில்லாதது பணம், பணத்தை பற்றி எப்படி சொல்லலாம்? எஸ், வாட் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இஸ் த மனி. ஓகே, வாட் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இஸ் த மனி. யூ வரி அபவுட் எவ்ரிதிங் எல்ஸ். What you don't have to worry about is the money. நீ எல்லாத்த பற்றியும் கவலைப்படு, மற்றது எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டுக்கோ. நீ கவலைப்பட தேவையில்லாதது பணம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவள் டெட்லைனை பற்றி யோசிக்கலை. She didn't think about the deadline. அவள் யோசிக்காதது டெட்லைனை பற்றி. அவள் ஒரு விஷயத்தை மட்டும் தான் யோசிக்கலை, இந்த டெட்லைனை பற்றி தான் அவள் யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். What she didn't think about, what she didn't think about was the deadline. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு WH கிளெஃப்ட்டை கொஸ்டின் ஃபார்மில் பார்க்கலாமா? ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். உனக்கு என்ன வேணும்? வெரி சிம்பிள் சென்டென்ஸ். வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு நம்ம எம்ஃபசைஸ்டாக அந்த கொஸ்டினை கேட்குறதுக்கு வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட். ஓகே, வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட், இது எம்ஃபசைஸ்டு கிளெஃப்ட் சென்டென்ஸ், WH கிளெஃப்ட் இன் கொஸ்டின் ஃபார்ம். சிம்பிளாக தான் இருக்கும், பட் நிறைய நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸில், டிவி ஷோஸில் இந்த மாதிரி சென்டென்சஸை பார்க்க முடியும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எது ஒன்று அழ வச்சுது, இல்லை ஒன்று அழ வச்சது எது? வாட் மேட் யூ க்ரை? ஓகே, எது தான் ஒன்று அழ வச்சது, எதுக்கு தான் நீ அழுத, எது தான் ஒன்று அழ வச்சது அப்படின்னு கேட்குறோம். எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ வாட் வாஸ் இட் தட் மேட் யூ க்ரை? வாட் வாஸ் இட் தட் மேட் யூ க்ரை? ஓகே, தேர்ட் ஒன். அவள் எதை மறந்தா? வாட் டிட் ஷீ ஃபர்கெட்? அவள் எதை தான் மறந்தா? வாட் வாஸ் இட் தட் ஷீ ஃபர்காட்? ஓகே, கொஸ்டினில் இருக்க மேலே ஸோ டிட் ஷீ ஃபர்கெட், இங்கே கிளாஸில் இருக்குது ஸோ ஷீ ஃபர்காட்.
What was it that she forgot? எது உன்னை சந்தோஷப்படுத்தும்? What makes you happy? உன்னை எது தான் சந்தோஷப்படுத்தும்? What is it that makes you happy? ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நார்மல் கொஸ்டின்ஸ், செகண்டாக இருக்கிறது ஒரு எம்ஃபசைஸ்ட் கொஸ்டின். ஓகே, alright, now let's look at these 3 sentences. His reaction confused them. ஓகே, இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். அவனுடைய ரியாக்ஷன் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. செகண்ட் இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். வாட் கன்ஃபியூஸ்ட் தெம் வாஸ் ஹிஸ் ரியாக்ஷன். அவங்கள எது கன்ஃபியூஸ் பண்ணுச்சுன்னா அவனுடைய ரியாக்ஷன். அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணது அவனுடைய ரியாக்ஷன் தான். ஓகே, அப்படியும் சொல்லலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். வாட் கன்ஃபியூஸ்ட் தெம் வாஸ் தட் ஹிஸ் ரியாக்ஷன் வாஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட். அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணது அவனுடைய ரியாக்ஷன் எதிர்பாராத விதத்தில் இருந்தது தான். அவனுடைய ரியாக்ஷன் எதிர்பாராத விதமாக இருந்தது தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நார்மல் சென்டென்ஸ், செகண்ட் இருக்கிறது WH cleft. அதில் பீவ பக்கத்தில் சம்திங்கிற இடத்துல ஒரு நவுன் தான் வந்திருக்கு. தேர்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா WH cleft தான், ஆனால் பீவ பக்கத்தில் ஒரு கிளாஸ் வந்திருக்கு. that his reaction was so unexpectedனு. இதே மாதிரி இன்னொரு 3 சென்டென்ஸ். her answer shocked me. அவருடைய பதில் என்ன ஷாக் ஆக்குச்சு? இது நார்மல் சென்டென்ஸ். what shocked me was her answer. அவருடைய பதில் தான் என்ன ஷாக் ஆக்குனது. என்ன ஷாக் ஆக்குனது அவருடைய பதில். என்ன ஷாக் ஆக்குனது என்னன்னா அவருடைய பதில் தான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த her answerக்கு பதிலாக ஒரு கிளாஸ் போட்டு பார்க்கலாம். what shocked me was that her answer was so honest. அவருடைய பதில் நேர்மையாக இருந்தது தான் என்ன ஷாக் ஆக்குச்சு. ஓகே, இந்த கிளாஸை தான் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணுறோம். மேலே ஒரே ஒரு நவுன், அவளுடைய பதில் தான் என்ன ஷாக் ஆக்குச்சுன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம ஒரு கிளாஸ் தான் ஹைலைட் பண்ணி சொல்கிறோம். அந்த கிளாஸை நம்ம வாட் கிளிஃப்ட் பக்கத்தில் போடுறோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசன் அவ்வளோதான். இப்போ இது ரிலேட்டடான டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் வருது. உங்களுக்கே தெரியும், ஒரு கிளிப்பிங்கும் 2 தடவை ப்ளே ஆகும். செகண்ட் டைம் ப்ளேபேக் ஸ்பீட் கம்மியாகவும் தமிழ் அர்த்தத்தோடவும் இருக்கும். ஸோ பொறுமையாக எல்லா கிளிப்பிங்ஸையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye. And here are the clips coming right up for you. What I care about is your education. What I care about is your education. What you need to know is when I get on that plane tonight, I will never arrive home. What you need to know is when I get on that plane tonight, I will never arrive home. What I didn't realize was that I was making the biggest mistake of all. What I didn't realize was that I was making the biggest mistake of all. So, what was it that you were looking for? So, what was it that you were looking for? So, Eva, what is it that you do? So, Eva, what is it that you do?